Welcome students, 6th standard social, civics, unit 3, road safety. There are 3 types of traffic signs: mandatory signs, cautionary signs and informatory signs. அதாவது 3 வகையான குறியீடுகள் இருக்கு. அததான் இங்கிலீஷ்ல சைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்னென்னு பாத்தீங்கன்னா mandatory road signs, அதாவது தமிழ்ல கட்டாய குறியீடுகள் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா எச்சரிக்கை குறியீடுகள், அது என்னன்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல cautionary road signs அப்படின்னு சொல்றோம். தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்கா அறிவுறுத்தும் குறியீடு, அதாவது informatory road signs. First one, mandatory road signs. Mandatory road signs are the ones that give order regarding do's and don'ts and are to be followed strictly. These are generally circular in shape. அதாவது நம்ம சாலைகள்ல செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்ற பத்திய விதிமுறைகள் இருக்கும். இதை வந்து நம்ம கட்டாயமா கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். இதோட வடிவம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா வட்ட வடிவத்துல இருக்கும், அதாவது சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். See the first picture, no entry. No entry அப்படின்னா இந்த பாதையில நம்ம செல்லக்கூடாது அப்படின்றதுதான் இங்கிலீஷ்ல no entry அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பிக்சர், ஒன் வே அப்படின்னா ஒரு வழி பாதை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஒரு வழியில தான் போகணும் அப்படின்றதுதான் இதோட சிம்பிள். See the next picture, no right turn அப்படின்னா வலதுபுறமாக திரும்பக்கூடாது. ஏன் அப்படின்னா வலதுபுற பாதை வழியா நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்றதான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் பிக்சர், நோ லெஃப்ட் டர்ன் அப்படின்னா இடதுபுறமாக செல்லக்கூடாது அப்படின்ற தமிழ்ல சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இடதுபுற பாதையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நெக்ஸ்ட் பிக்சர், நோ யூ டர்ன். நோ யூ டர்ன் அப்படின்னா தமிழ்ல திருப்பம் கிடையாது, அதாவது நம்ம போகக்கூடிய சாலையில யூ டர்ன் பண்ணி மறுபடியும் அதே சாலையில வரக்கூடாது அப்படின்றது தான் இங்கிலீஷ்ல நோ யூ டர்ன் அப்படின்னு சொல்றோம். Second one, cautionary road signs. Cautionary road signs are the ones that warn the road user regarding the road situation ahead. Cautionary signs are generally in triangular shape. தமிழ்ல எச்சரிக்கை குறியீடுகள் அப்படின்னு சொல்றோம். சாலைகளின் சூழ்நிலைகள் குறித்த எச்சரிக்கைகளை சாலை பயன்பாட்டாளர்களுக்கு அறிவிப்பை எச்சரிக்கைப்படுத்துறதுதான் இந்த எச்சரிக்கை குறியீடுகள். இது வந்து பொதுவாக முக்கோண வடிவத்துல இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் cautionary road signs: narrow bridge, cross road, school, left turn curve, men at work. இதெல்லாமே என்னன்னு சொல்றோம், எச்சரிக்கை குறியீடுகள், அதாவது cautionary road signs. Third one, informatory road signs. Informatory road signs are the ones that give information regarding directions, destination, etc. Informatory signs are generally rectangular in shape. அதாவது தமிழ்ல அறிவுறுத்தும் குறியீடுகள் அப்படின்னு சொல்றோம். திசைகள் மற்றும் சேர வேண்டிய இடங்கள் குறித்த தகவல்களை அறிவுறுத்துவதாக அமைகிறது. இது பொதுவாக என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வக வடிவத்துல காணப்படும். அதாவது பெட்ரோல் பம்ப், ஹாஸ்பிட்டல், ஈட்டிங் பிளேஸ், பார்க்கிங், ரயில்வே ஸ்டேஷன், இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் பம்ப் சிம்பிள் இருக்கு அப்படின்னாப்ப கொஞ்சம் தூரத்துல பெட்ரோல் பம்ப் இருக்கும். ஹாஸ்பிட்டல் சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னாப்ப கொஞ்சம் தூரத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஈட்டிங் பிளேஸ்னா ஹோட்டல்ஸ் இருக்கும், பார்க்கிங் இருக்கும். நெக்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கு அப்படின்னாக்கா இந்த மாதிரி சிம்பிள் வந்து போட்டு இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது சாலை விதிமுறைகள். ஸோ சாலை விதிமுறைகளை பற்றி என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சாலை விதிமுறைகள் படி நம்ம நடக்கணும். Okay students, in this video and of this lesson we have learned 3 types of traffic signs: mandatory signs, cautionary signs, informatory signs. We will meet in next video. Thank you students.